அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 தொடங்கி நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாங்க. எப்போதுமே ஒரு வருடம் பிறக்கும்போது இந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்படியான பலன் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஆசையாக தான் இருக்கும். அந்த வகையில் 12 ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வெற்றி மேலே வெற்றி வந்து சேரக்கூடிய ராசி அப்படின்னு கடகராசியை சொல்லியிருக்காங்க இந்த வருடம். அப்படி இந்த வருடம் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாய், தைரியஸ்தானத்தில் கேது, எதிரி ஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பிட்டு கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் 2025ஆம் ஆண்டில் கடகராசிக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025ஆம் ஆண்டில் கடகராசிக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதோடு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கடினமானதாக இருக்கும் அப்படின்னும், அதன் பிறகு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு தொடக்கத்தில் உங்களுடைய செயல்களிலும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை என்றும், முடிந்தால் தவிர்ப்பது நல்லது என்றும், அடுத்து நடக்க இருக்கக்கூடிய சனி குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தொழில் மற்றும் கல்வி தொடர்பான சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த ஆண்டில் உங்களுடைய தொழில், நிதிநிலை, கல்வி போன்ற விஷயங்களில் சிறப்பான பலனை பெற முடியும் என்றும், மனைவியினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பெறலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் சுமாராக தாங்க இருக்கும். இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி காரணமாக உங்களுடைய நிதிநிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில சிறப்பான காலமா இருக்கும். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியில போய் முடியும். ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால பல விதத்துல சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும். கடன் தொல்லை கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக இந்த புத்தாண்டில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண முயற்சியில் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. குருவினுடைய அற்புத பார்வை உங்கள் மீது விழப்போகுது. அதே போல் திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மனநிலை உண்டாகும். உங்கள் துணை மீது அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். ஜூன் மாதத்தில் செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு தம்பதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நெருக்கம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் கலவையான பலன்கள் காணப்படுது. ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் அதன் பிறகு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். இதற்கு மன உளைச்சல் ஏற்படும். ஏப்ரல் மாதத்தில் பிறகு மிகவும் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தினருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வீங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன நிறைவு கிடைக்கும். புதிய உறவு உங்களுடைய குடும்பத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பல சுப பலன்களை பெறுவீங்க.
புதிய வேலை தேடக்கூடியவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் அமையும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்க சாதகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளாக இந்த வருடம் கடகராசிக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். அதன் பிறகு குருவினுடைய பெயர்ச்சி காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடினமாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் நீங்கள் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கிறது நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை கடைபிடித்துட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டில் உடல்நலம் குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உடலில் தண்ணீர் பற்றாக்குறையால் குறை ஏற்படலாம். பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உடல் நலனை பராமரிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ஏப்ரல் நடுவில் இருந்து உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் மேம்பட வாய்ப்பு இருக்குது. உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. தினமும் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால கடகராசிக்காரர்களுக்கு இவையெல்லாம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மே 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பலன்கள் ரொம்ப சிறப்பாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, குறிப்பிட்டு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் பல நாட்களாக இழுவையில் இருந்த பணி கூட நீங்கள் முடிச்சிருவீங்க. அதே போல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் கவனமாக வாகனம் ஓட்டுவது வேண்டும் அப்படின்னும், நீதிமன்ற வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது எனவோ, பணியில் உங்களுடைய கவனம் மற்றும் ஆர்வம் அதிகரிக்கும் எனவோ, இது உங்களை வெற்றி பெற செய்யும் எனவோ, திடீர் லாபத்தால் மகிழ்ச்சி ஏற்படும் எனவும் சொல்லப்படுது. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் ஒருவரோட உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு நீங்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் ஒருவரை சந்திப்பீங்க அப்படின்னும், அவர்கிட்ட உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வீங்க. குறுகிய கால பயணம் இந்த மாதம் நடக்கலாம். குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்கும். உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ அல்லது எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போதோ கவனமாக இருக்கணும். அவசரத்தில் எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை மனதில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதேனும் சம்பவம் நடந்தால் பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்க. காதலிக்கிறவங்களுக்கு உறவில் விரிசல் ஏற்படலாம். சில பெண் சக ஊழியர்கள் அல்லது கூட்டாளிகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. வேலை சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். லாபகரமான பயணங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப வெற்றி பெறுவாங்க. உடல்நிலை நன்றாக இருக்கும். இந்த உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. இந்த நேரம் காதல் மற்றும் உற்சாகத்தில் நீங்கள் நிறைந்திருப்பீங்க. எல்லா விஷயங்களிலுமே நல்லது நடக்கும். ஆன்மீக விஷயங்களுக்கு பணம் செலவழிப்பீங்க. குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையிலும் நிறைய மாற்றங்கள் வரும். அதே போல் பண கஷ்டம் குறையும். உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நல்லது. இல்லை அப்படின்னா சில நேரம் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் கடினமாக உழைக்கணும். அதன் பிறகுதான் பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலை தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கலாம். இந்த மாதம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வீடு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். தொழில் ரீதியாக இந்த நேரம் நல்லதாக இருக்கும். இந்த மாத இறுதியில் உங்களுடைய சில கனவுகள் நனவாகும். வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தையும் எதிர்காலத்தில் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், மாதத்தின் நடுப்பகுதியில் அன்புக்கு உரியவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அது மிகவும் நன்மையை கொடுக்கும். இது போன்ற சோதனைகளில் விழுந்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவே இருக்காது அப்படின்னும், இந்த மாதம் வர்த்தகங்கள் பயணம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த நேரத்தில் உங்களுடைய தலைமை திறன் பாராட்டப்படும். துணையுடன் சமரசம் செய்து கொண்டிருக்கக்கூடியது இருக்கும். தொழில் வாய்ப்புகள் குறித்து எதுவும் மிகவும் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.